பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 16. நான் உன்னோட கூட இருப்பேன். I will be with you. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து போய் இருக்கிறாங்க. அநேக காரியங்களை யோசிக்க அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, அப்படிதானே? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் எல்லாருமே குரூப்பா சேர்ந்து அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு எல்லாருமே அந்த இடத்துல அவங்க மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க, இல்ல அங்கிருந்து அவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னா, தனியா அந்த இடத்துல டிராவல் பண்ணி போகின்ற பொழுது ஒரு விதமான ஒரு பயம் வரும், அப்படிதானே? சில காரியங்களை குறித்து நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த நேரத்திலையும் நமக்கு ஒரு பயம் வரும். சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்கின்ற போதும், உங்களை எதிர்த்து சில காரியங்களை அவங்க பேசுகின்ற பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு பயம் வரலாம். அப்போ பயம் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குது, அப்படிதானே? சின்ன சின்ன காரியத்துக்கு கூட இன்னைக்கு பயந்து போய் தான் இருக்கிறாங்க. யாருமே நமக்கு அந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலையை தர முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய இருதயத்துல மனசுல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். இந்த உலகத்தையே படைச்சது கர்த்தர் தான், தேவன் தான் படைச்சார். அப்ப அந்த தேவனே நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது நம்ம ஏன் இந்த சின்ன சின்ன காரியத்தை குறித்து நம்ம பயப்படணும்? நிறைய பேர் என்னோட கூட வந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாங்க, நான் இன்னைக்கு தனிமரமா இருக்கிறேன், எனக்கு பயம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. யாருமே கூட இல்லைன்னா ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று நீங்க மறந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கிறார். சில சிச்சுவேஷன்லாம் அந்த சமயம் நமக்கு ஏதோ ஒன்று ஆகிருமோன்னு நினைச்சு கூட பயப்படுவாங்க. ஏதோ ஒரு உயர் அதிகாரி வந்து நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருவாரு, நம்மளை அந்த வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாரு, இல்லை நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த நேரத்துல ஒரு விதமான ஒரு பயம் அவங்களுக்குள்ள காணப்படுகின்றது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்போ கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்று மறந்து போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, சில காரியம் நமக்கு தெரியல அப்படின்னா பயம் வருது. இப்படி பயம் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறதாக இன்னைக்கு இருக்குது. இந்த பயத்தை கொண்டு வருகிறது யார் அப்படின்னா பிசாசு தான். சின்ன சின்ன காரியத்தை குறித்து கூட ரொம்ப ஓவரா திங்க் பண்ண வச்சு உங்களை பயமுறுத்தி நீங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விருப்பப்படுகிற ஒரே ஆளு, முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா பிசாசு தான். நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் விருப்பப்படுகிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசே இயேசு என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நான் எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்க நல்ல தைரியமாக நீங்க சொல்லதுக்கு நீங்க பழகணும். தைரியமா சொல்லுங்க, இயேசு என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் இந்த வேத வசனம் மூலமாக எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார், நான் எந்த பிரச்சனையை குறிச்சும் எந்த சூழ்நிலையை குறிச்சும் எந்த காரியத்திற்காகவும் நான் இனி பயப்படவே மாட்டேன்னு சொல்லி நீங்க நல்ல தைரியமாக நீங்க இருக்கணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் இனி நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நீங்க பிள்ளைங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க. எல்லா பயத்தை நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க எங்களோட கூட இருக்கின்ற பொழுது நாங்க எந்த காரியத்தை குறிச்சும் பயப்பட அவசியமே இல்லை. ஆண்டவரே, நீங்க பிள்ளைங்களை நேர்த்தியாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதற்காகவும் இனி நீங்க பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. தைரியமா ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்து கர்த்தரே உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.